வெல்கம் டு சத்தான சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல டிஃபரெண்டான மெத்தட்ல பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தை டைரக்டா நெருப்புல வதக்கி எடுத்துக்க போறோம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா வெங்காயம் வதங்கின வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வெங்காயத்தோட தோலை உரிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த லெக் பீஸை நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுற மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கும். இது மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி வச்சுக்கலாம். எல்லா சிக்கன்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தடவியாச்சு. இப்போ இந்த மசாலாவை எப்படி ரெடி பண்ணோன்றதையும் பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹாஃப் ஸ்பூன் தனியாத்தூள், அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இந்த மசாலா தடவினதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தோட சிக்கன் லெக் பீஸையும் சேர்த்துக்கிறேன். இது மேலே ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூளை தூவிக்கிறேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை கட்டிடலாம்.
இந்த சிக்கனை சமைக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணலை, அதே மாதிரி தண்ணியும் யூஸ் பண்ணலை. இந்த சிக்கனை நம்ம மண்ணில் சமைக்க போகிறோம். அதனால் இந்த மண் உள்ளே போயிடக்கூடாதுன்றனால நான் சில்வர் ஃபாயில் வச்சு அதை நல்லா ரேப் பண்ணியிருக்கேன். ஒரு மண் பானையில் கொஞ்சம் மண் போட்டு அந்த 10 நிமிஷம் வரைக்கும் சுட வைக்கணும். அது சூடானதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சுருக்கிற அந்த சிக்கனை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வேகணும். ஸோ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மண் பானையில் நம்ம சமைச்சிருக்கோம். அதை மண்ணில் வச்சு சமைச்சிருக்கனால இந்த மண் பானையோட வாசனை, அந்த மண்ணோட வாசனை சேர்ந்து இந்த சிக்கனோட வாசனையும் சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக சிக்கன் வெந்திருக்கு. இதோட அரோமாவும் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த சின்ன வெங்காயம், அப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக், இந்த பெப்பர் வாசனை எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு அரோமாவோட இருக்குது. இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட எலுமிச்சப்பழ சாறையும் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.